Dear students, today I am continuing the next lesson under the heading Learn English through Tamil, a foundation course. I am Dr.R.G, Professor. My Institute Vetri welcomes you all. It is in Pondicherry. In the last class, I have discussed the most important thing. That is, we are learning English through verbal approach. And verb mainly we can classify into two types. One is definite verb, another is the finite verb, another is non-finite verbs. Example we have discussed. And finite verb, we can further classify it into four types. The last class, I have discussed one of the types of finite verb is main and auxiliary verbs. I have discussed with suitable examples. Today, I am going to discuss remaining three other types of verbs. One is regular and irregular verbs. 3. Transitive and intransitive verb. And 4. Strong and weak verbs. So let me start today. Regular and irregular verbs. What is meant by regular and irregular verbs? We have already discussed the Tamil meaning already. முறையான அனது முறையற்ற வினைச்சொற்கள். So regular verbs can be defined as, or we can say regular verbs form their past tense and past participle by adding ed. மாணவர்களே, மிக மிக முக்கியமான ஒரு தருணத்திலே இங்கே இருக்கிறீர்கள். ரெகுலர் அண்ட் இர்ரெகுலர் வெர்பு என்றால் என்ன, அதற்குரிய வித்தியாசம் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் என்றால், மெயின் அண்ட் ஆக்சிலரி வெர்பும் ரெகுலர் அண்ட் இர்ரெகுலர் மட்டும் இருந்தாலே போதும், நீங்கள் நல்ல முறையில் பேசலாம், வாக்கியங்களை உருவாக்கலாம், கேள்வி கேட்கலாம், பதில் கூறலாம், அனைத்தும் நீங்கள் செய்யலாம். எனவே தயவு செய்து இப்பொழுது உன்னிப்பாக கவனிக்கவும். ரெகுலர் verbs form their past tense. இங்கே நான் மிகவும் முக்கியமாக குறிப்பிட வேண்டியது டென்ஸ் என்றால் என்ன, காலம். verb tense பின்னாலே நாம் மிக விரிவாக பார்க்க போகிறோம். 3 காலங்கள் உண்டு. ஒன்று கடந்த காலம், மற்றொன்று நிகழ்காலம், மூன்றாவது எதிர்காலம். இதைதான் நம்ம காலம் என்று கூறுகிறோம். இங்கே ரெகுலர் verb form their past tense and past participle by adding ed. So past tense என்பது நம்மளுக்கு தெரியும், கடந்த காலம். past participle என்றால் என்ன, அதாவது நமது வினைச்சொல்லில் பார்ட்டிசிபிள் என்ற வினைச்சொல்லை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். எங்கே? ஃபைனைட் அண்ட் நான் ஃபைனைட் வெர்பில் பார்த்திருக்கிறோம். நான் ஃபைனைட் வெர்பு 3. 1 இன்ஃபினிட்டிவ், 2 ஜெரண்ட், 3 பார்ட்டிசிபிள். பங்கேற்பு என்பது அதனுடைய சொல்லின் அர்த்தமாகும். இந்த பங்கேற்பு பார்ட்டிசிபிள் நாம் இரண்டாக பிரிக்கிறோம், பிரசன்ட் பார்ட்டிசிபிள் அண்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ இங்கே பாஸ்ட் பார்ட்டிசிபிள் முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டும். ஒரு வெர்பு ரெகுலரா இர்ரெகுலரா என்பதை அறிந்து கொள்வதற்கு மிக எளிதான வழி, அது
ரெகுலர் வெர்பாக இருந்தால் ப்ரெசன்ட் டென்ஸ், இது நிகழ்காலத்தை குறிக்கும், அதுவும் கடந்த காலத்தையும் குறிக்கும். அதே மாதிரி பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அதையும் குறிக்கும். எப்படி? ஈடி என்ற எழுத்துக்களை அது கூட இணைத்து அது வரும். உதாரணங்களை இப்பொழுது பார்க்கலாம். இங்க பாருங்கள், வாக் என்ற வினைச்சொல்லை நான் எடுத்திருக்கிறேன். அது பிரசன்ட் டென்ஸ். அது வினைச்சொல்லுக்கு, அது பர்சனல் நவுன் தகுந்த மாதிரி மாறும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், வினைகள் பர்சனல் ப்ரொனவுனுக்கு தகுந்த மாதிரி மாறும், தேர்ட் பர்சனுக்கு தகுந்த மாதிரி மாறும், சப்ஜெக்டுக்கு தகுந்த மாதிரி மாறும் என்று கூறியிருக்கிறேன். உதாரணமாக நான் ஒரு பர்சனல் ப்ரொனவுனுக்காக இந்த வாக் என்ற வினைச்சொல்லை கூறுகிறேன். சற்று கூர்ந்து கவனியுங்கள். ஐ வாக், வி வாக், யூ வாக், யூ வாக், he walks, 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 she walks, it walks, they walk. ஏற்கனவே கூறியபடி he, she, it என்ற தேர்ட் பர்சன் சிங்குலர் வரும் பொழுது வினைச்சொல்லில் எஸ் சேர்த்து கூறுகிறோம். ஆக வாக் என்பது இங்கே நிகழ்காலம். இதனுடைய கடந்த காலம் வாக்கடை, ஈடி சேர்த்திருக்கிறேன். பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் அதே சொல் வருகிறது, வாக்கடை. அதே மாதிரியாக செகண்ட் வேர்ப் லாஃப், சிரித்தல். அதனுடைய பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் லாஃப்டு. பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அதே வார்த்தை லாஃப்டு. மூன்றாவதாக பெயிண்ட், present tense, past painted, past participle painted. உங்களுக்கு மிக அழகாக இப்பொழுது புரியும் நினைக்கிறேன். இனி ஒரு வினைச்சொல்லை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அதனுடைய மாற்றங்களை வைத்து நீங்கள் ரெகுலராக அல்லது இர்ரெகுலர் வெர்பா என்று கண்டுகொள்ளலாம். இப்ப கீழே நான் தமிழில் கூறியவற்றை நான் தமிழிலே பொழுது கூறுகிறேன். தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். வழக்கமான வினைச்சொற்கள் அவற்றின் கடந்த காலத்தையும் கடந்த காலத்தின் சேர்ப்பதன் மூலம் உருவாக்குகின்றன, ஈடி சேர்ப்பதன் மூலம் உருவாக்குகின்றன. உதாரணமாக பிரசன்ட் டென்ஸ் வாக், நடக்கிறது. பாஸ்ட் டென்ஸ் நடந்தது. பாஸ்ட் பார்ட்டிசிபிள் நடந்தது. அடுத்தது லாஃப், சிரிக்கிறது. கடந்த காலம் சிரித்தது. பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சிரித்தது. பெயிண்ட், வண்ணம் பூசுகிறது. பிரசன்ட் நிகழ்காலம். கடந்த காலம் வண்ணம் பூசியது. பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வண்ணம் பூசியது. இப்பொழுது உங்களுக்கு மிகச்சரியான ஒரு நிறைவினை கொடுக்கும் என்று நினைக்கிறேன். நான் ஆங்கிலத்தில் சொன்னதை இப்போ தமிழிலும் உருவாக்கி கொடுத்திருக்கிறேன். ஸோ முடிவாக ரெகுலர் வெர்பை கண்டுபிடிப்பது மிக மிக எளிது. ஏனென்று சொன்னால் நிகழ்காலமும் கடந்த காலமும் அது மாறும். எப்படி மாறும்? ஈடி சேர்த்து மாறும். அப்படி மாறினால் அது ரெகுலர் வெர்ப். பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் பாஸ்டும் ஒன்றாக இருக்கும். இப்பொழுது நாம் இர்ரெகுலர் வெர்புக்கு வருவோம். அதாவது irregular verbs form their past tense and past participle in a different way from adding ed. இந்த irregular verbிலே ed சேர்க்கப்படாது, சேர்த்து வராது. There are 3 types of irregular verbs. மிக 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 முக்கியமான ஒரு இடத்தை நாம் அடைந்திருக்கிறோம். மாணவர்களே, irregular வெர்பை நாம் 3 விதமாக பிரிக்கலாம். நான் ஏற்கனவே கூறியபடி நிகழ்காலம், கடந்த காலம்,
that is past participle. So present tense, past tense, past participle. இந்த மூன்றும் ஈடி சேர்க்காமல் ஒரே வார்த்தையாக 3 காலத்துக்கும் வரும், இல்லது 3இல் 2இல் வரும். இந்த மூன்றுமே வேறாக இருக்கும். எனவே 3 வகையாக இதை பிரிக்கலாம் இர்ரெகுலர் வெர்பை. மறுபடியும் கூறுகிறேன், இர்ரெகுலர் வெர்பு என்பதை மிக எளிதாக கண்டுபிடிக்கலாம். பிரசன்ட் டென்ஸ் அண்ட் பாஸ்ட் டென்ஸ் இரண்டையும், நிகழ்காலத்தையும் கடந்த காலத்தையும் இரண்டையும் நாம் ஒன்றோடு ஒன்று கம்பேர் செய்தால், இணைத்து பார்த்தால், ஈடி சேர்க்காமல் இருந்தால் அது இர்ரெகுலர் வெர்ப், ஈடி சேர்த்தால் ரெகுலர் வெர்ப். ரொம்ப ரொம்ப மிக எளிதாக நான் விளக்குகிறேன். இப்பொழுது நான் ஏற்கனவே கூறியவாறு மூன்று விதமாக நாம் இர்ரெகுலர் வெர்பை பார்க்கிறோம். இதற்கு முன்பு நான் ஒரு முக்கியமான கருத்தை வைக்க விரும்புகிறேன். அன்பு மாணவர்களே, நீங்கள் ரன்னன் மார்ட்டின் என்ற ஒரு புக்கை இப்பொழுது பள்ளிகளில் நாம் படிக்கிறோம், இல்லை கூகுளிலே போய் தேடினாலும் சரி. அது என்ன கொடுக்கும் என்று சொன்னால், டோட்டல் நம்பர் ஆஃப் நோன் இர்ரெகுலர் வெர்ப்ஸ் அப்படி என்று போட்டோமானால் அது சுமார் 200 என்று வரும். ஸோ 200 இர்ரெகுலர் வெர்பு தான் இதுவரை உள்ளதாக அது கொடுக்கும். ஆனால் நான் என்னுடைய கடந்த கால 8 to 10 வருடங்கள் முயற்சியின் பலனாக நான் 486 இர்ரெகுலர் வெர்பை கலெக்ட் பண்ணி வைத்திருக்கிறேன், தொகுத்து வைத்துள்ளேன். இந்த 486 இர்ரெகுலர் வெர்பையும் 3 விதமாக பிரித்து வைத்திருக்கிறேன். இப்பொழுது கவனியுங்கள், இந்த 3 வகைகள் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். முதலாவது டைப் 1, all the 3 forms are same. present tense என்பது நாம் பேஸ் ஃபார்மாக குறிப்பிட்டிருக்கிறேன். the base form என்பது present tense. past tense, past participle. கட்டு, விட்டுதல், கட்டு, 3 காலமும் கட்டு என்றே வருகிறது. அப்போது ஒரு மாணவன் இதை மனதிலே இருத்திக் கொள்ளவில்லை என்றால் எழுதும்போது தவறுகள் ஏற்படும். அவன் என்ன எழுதுவான்? கட்டுக்கு கூட ஈடி சேர்த்து கட்டடு என்று பாஸ்ட் டென்ஸை எழுத ஆரம்பிப்பான். அது தவறாய்விடும். எனவே மிக முக்கியமான ஒன்று, இர்ரெகுலர் வெர்புகளை அவன் மனதிலே அதை ஏற்றிக்கொள்ள வேண்டும், மெமரி செய்து கொள்ள வேண்டும். இப்பொழுது ஒரு சில மற்ற உதாரணங்களை கூறுகிறேன். ஹீட் என்றால் இடித்தல். ஹீட் 3 காலமும் அதே தான். புட்டு, வை, 3 காலமும் அதே. present tense, past tense, past participle. புட். பஸ்ட், வெடிப்பு. பஸ்ட். இந்த 3 காலமும் சேர்ந்து வருகின்றது, ஒரே வார்த்தை வருகிறது. இதை நான் என்ன செய்கிறேன்? டைப் 1 என்று கூறுகிறேன். இர்ரெகுலர் வெர்ப் டைப் 1. தயவு செய்து மனதிலே இருத்திக் கொள்ளுங்கள். இப்பொழுது நான் டைப் 2க்கு வருகிறேன். இப்பொழுது மேலே கூறிய ஆங்கிலத்தில் நான் கூறிய இதுக்கு இப்பொழுது தமிழிலே விளக்கம் அளிக்கிறேன். தயவுசெய்து கவனியுங்கள். இர்ரெகுலர் வெர்ப்ஸ். இர்ரெகுலர் என்பது ஒழுங்கற்ற வினைச்சொற்கள். ரெகுலர் ஒழுங்கான வினைச்சொற்கள், இர்ரெகுலர் ஒழுங்கற்ற வினைச்சொற்கள். ஒழுங்கற்ற வினைச்சொற்கள் அவற்றின் கடந்த காலம் மற்றும் கடந்த பங்கேற்பு ஆகியவற்றை சேர்ப்பதில் இருந்து வேறுபட்ட முறையில் உருவாக்குகின்றன. ஈடி சேர்ப்பதிலிருந்து வேறுபடுகின்றன முறையில் உருவாக்குகின்றன. ஒழுங்கற்ற வினைச்சொற்கள் 3 வகைகள் உள்ளன. இப்பொழுது தமிழில் நாம் கொடுக்கிறோம். பேஸ் ஃபார்ம் கட்டு, வெட்டுதல்,
past tense வெட்டுதல், past participle வெட்டுதல். hit உடைத்தல், past tense உடைத்தல், past participle உடைத்தல். base form put போடு வை, past tense போடு வை, past participle போடு வை. கடைசியாக burst வெடிப்பு, வெடித்தல், base form present tense, past tense வெடிப்பு, past participle வெடிப்பு. ஆக இது முதலாவது வகை. இப்பொழுது டைப் 2 நாம் வருகிறோம். டைப் 2க்கு வருகிறோம். இந்த டைப் 2 என்பது என்னவென்றால் present tense, past tense, past participle ஏதாங்கிலும் இரண்டு ஒன்றாக இருக்கும், ஒன்று வேறுபட்டிருக்கும். அந்த வேறுபட்டு இருப்பதை நான் பேஸ் ஃபார்மில் நம்பரில் குறிப்பிட்டிருக்கிறேன். present tense 1 என்றும் past tense 2 என்றும் past participle 3 என்று குறிப்பிட்டு இங்கே நான் குறித்திருக்கிறேன். உதாரணமாக beat, beat என்றால் அடித்தல் என்று அர்த்தம், present tense base form. past tense again beat, whereas past participle beaten. இங்கே நன்றாக கவனியுங்கள், en வருகிறது, beaten, ed வரவில்லை, en வருகிறது. அப்பொழுது இங்கே 1ம் 2ம் சேமாக இருக்கிறது, 3 வேறுபடுகிறது. ஸோ இது டைப் 2. அடுத்தது become, இருக்கிறேன் ஆர் ஆகிறேன். தமிழில் கூறும்போது I become, I became, I become. Present tense become, past tense became, came, come, came. Additionally we are adding be, that's all. Past participle become. அப்போ 1ம் 3ம் சேமாக இருக்கிறது, இது past tense டிஃபரெண்டாக இருக்கிறது. ஆகவே 3ல் 2 ஒன்றாக இருக்கிறது, டைப் 2. மூன்றாவதாக bend, குனி, குனிதல். அதனுடைய past tense bent, past participle bent. இங்கே 2, 3 ஒன்றாக இருக்கிறது, bend present tense வேறாக இருக்கிறது. ஆக 3 காலங்களில் ஏதோ 2 ஒன்றாக இருந்தால் அதை டைப் 2 என்று குறிப்பிடுகிறோம். டைப் 2 that is irregular verb, ஒழுங்கற்ற சொல். மூன்றாவது டைப் 3மே வெவ்வேறாக வரும், 3மே வெவ்வேறாக வரும். இப்பொழுது பாருங்கள், மூன்றுமே வெவ்வேறாக வரும். கவனியுங்கள், all the 3 forms are different. All the 3 forms are different. Present base form, that is ஏற்கனவே கூறியிருக்கிறேன், present tense, present tense, past tense and past participle. begin ஆரம்பிக்கிறது, began ஆரம்பித்தது, began மாறுகிறது, அதிலிருந்து மாறுபடுகிறது. இப்பொழுது தயவு செய்து பார்க்க வேண்டும், 3மே மாறுபடுகிறது. begin present tense, past tense began, past participle began. அப்போ மாணவர்களாக நீங்கள் இந்த வேறுபாட்டை மனதிலே இருத்தி ஓர்மை செய்து கொள்ள வேண்டும், மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும், மெமரி செய்து கொள்ள வேண்டும். மெமரி செய்து கொள்ளவில்லை என்றால் நாம் எழுதுகின்ற எழுத்தோ, பேசுகின்ற பேச்சோ, கேட்கின்ற கேள்வியோ தவறுபடும். ஆக மிக மிக முக்கியமானது irregular வெர்பை நாம் மெமரி செய்ய வேண்டும். நான் கூறியவாறு 486 irregular வெர்ப் இருந்தாலும் காமனாக வருகின்றது ஒரு 15 20 வெர்பு தான் காமனாக வரும்.
எனவே அவற்றை நாம் மெமரியிலே மனப்பாடம் செய்வது ஈஸி, செய்து வைத்துக் கொள்வது நன்று. ஓகே, அடுத்து பிரேக் உடை, புரோக் உடைத்தது, புரோக்கன் உடைந்தது. ட்ரிங்க் குடித்தல், ட்ராங்க் குடித்தான், ட்ரங்க் குடித்தால். ஈட் சாப்பிடுதல், ஏட் சாப்பிட்டான், ஈட்டன் சாப்பிட்டன். ஏட் என்பது பிகேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ சே ஐ ஈட், நான் சாப்பிடுகிறேன். ஐ ஏட், நான் சாப்பிட்டேன். ஐ ஈட், நான் சாப்பிட்டேன். எப்போ ஐ ஏட் கடந்த காலம், அது 1 வருஷமா இல்லை 10 வருஷமா தெரியாது. பட் ஐ ஈட்டன் என்பது அது எங்கே வரும்னா அதன் கூட ஒரு ஆக்சிலரி வெர்போடு சேர்த்து வரும். ஐ ஹாவ் ஈட்டன் என்று வரும். நம்ம பின்னால் அது ஒரு சென்டென்ஸை எப்படி உருவாக்குவது என்று பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம். ஐ ஹாவ் ஈட்டன் என்று வருவோம். ஆக ஈட்டன் என்பது மெயின் வெர்பாகவும் ஆக்சிலரி வெர்பாக ஹாவும் வரும். அப்போ ஐ ஹாவ் ஈட்டன் என்று கூறும்போது சற்று முன்பு சாப்பிட்டேன் என்பதை குறிப்பதற்காக வரும் சொல். பாஸ்ட், ஆனால் நாட் பாஸ்ட், இம்மீடியட் பாஸ்ட். இட்ஸ் நாட் லாங் பாஸ்ட், இட்ஸ் நாட் 1 year before, இட்ஸ் நாட் 2 years before, just few minutes before. eaten. உங்களுக்கு தெளிவாக புரியும் என்று நினைக்கிறேன். இன்னொரு வெர்பை நான் குறிப்பிட விரும்புகிறேன். அனைவருக்கும் தெரிந்த ஒரு வெர்பை குறிப்பிட விரும்புகிறேன். இப்பொழுது பாருங்கள், கோ. கோ என்றால் உதாரணமாக ஐ கோ, நான் போகிறேன். ஐ வெண்ட், நான் சென்றேன், போனேன். ஐ ஹாவ் கான், நான் சென்றேன். எப்போ சென்றேன்? சற்று முன்பு சென்றேன். ஸோ மூன்றுமே வெவ்வேறு. கோ, வெண்ட், கான். ஈட், ஏட், ஈட்டன். ஆக இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ற வார்த்தை வரும்போது ஆக்சிலரி வெர்பு கண்டிப்பாக வரும். இதை கண்டிப்பாக மனதிலே இருத்திக் கொள்ள வேண்டும். ஆக பாஸ்ட் டென்ஸ் வரும்போது ஆக்சிலரி வெர்பு வராது. ஐ broke, ஐ drank, ஐ ate, ஐ went டைரக்டாக வரும். ஆனால் இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரும்போது ஆக்சிலரி வெர்போடு தான் சேர்ந்து வரும். இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். மூன்றாவது டைப் வெர்பு transitive verbs and intransitive verbs. Please follow. Transitive verbs and intransitive verbs. இது நமது ஃபவுண்டேஷன் கோர்ஸுக்கு மிக முக்கியமானது அல்ல. நாம் ஹையர் லெவல் போகும்போது இதை மிகவும் விரிவாக வாதிப்போம். இருந்தாலும் I will give an abstract about the transitive verb and intransitive verb here. What is transitive verb and intransitive verb? Meaning is, transitive verb இடைநிலை வினைச்சொல், intransitive மாறாத வினைச்சொல். இடைநிலை மற்றும் மாறாத வினைச்சொற்கள். இப்போ உதாரணமாக, what is transitive verb? Transitive verbs. A transitive verb is a verb that denotes an action which passes over from the doer or subject to an object. So from subject to object. உதாரணமாக, ராமன் gives a fruit to Sita. ராமன், உதாரணமாக, ராமன் gives a fruit to Sita.
இப்பொழுது நீங்க பார்க்கிறீங்களா, transitive verb is a verb that denotes an action. ஆக்ஷன் என்று சொல்லப்படுவது இங்கே give, கொடுக்கின்றான், கொடுப்பது ஆக்ஷன். which passes over, என்னத்தை கொடுக்கிறான்? a fruit. from whom, ராமன், ராமனிடமிருந்து செய்திக்கு வழங்கப்படுகிறது. ஸோ இதுதான் transitive verb. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சப்ஜெக்டிலிருந்து ஆப்ஜெக்ட், இந்த இடத்தில் ஆப்ஜெக்ட் சீதா இஸ் ஆல்சோ நவுன், ஆப்ஜெக்டுக்கு மாறுகிறது. அது நம்ம பின்னாலே நம்ம என்ன படிக்க போகிறோம், சப்ஜெக்ட் அண்ட் ப்ரிடிகேட் என்று படிக்க போகிறோம். அப்பொழுது புரிந்து கொள்ளலாம். இப்பொழுது நீங்கள் மனதில் இருத்தி கொள்ள வேண்டியது, இந்த transitive verb என்று வரும்போது an action which passes over from the doer to an object என்று மனதில் கொள்ள வேண்டும். அதாவது transitive, இடைநிலை மற்றும் மாறாத வினைச்சொற்கள் என்பது ஒரு வினைச்சொல்லாகும். இது செய்பவரிடமிருந்து கடந்து செல்லும் அல்லது ஒரு பொருளுக்கு உட்பட்ட செயலை குறிக்கிறது. இவ்வாறு இடைநிலை வினைச்சொற்கள் பொருள்களை கொண்டிருக்கலாம். Now transitive verbs example, இங்கு நான் ஒரு சில எக்ஸாம்பிள் கொடுக்கிறேன். மோகன் kicks the ball. ஆங்கிலத்திலே மோகன் kicks the ball. மோகன் பந்தை உதைக்கிறார். மோகன் பந்தை உதைக்கிறார். So you have to ask question. எதை உதைக்கிறார்? மோகன் பந்தை உதைக்கிறார். ஆக ஆக்ஷன், a transitive verb. Next, the cat chases the mouse. பூனை எலியை துரத்துகிறது. பூனை எலியை துரத்துகிறது. பூனை எதை துரத்துகிறது? எலியை துரத்துகிறது. ஆக்ஷன் சேஸ், துரத்துகிறது, சேஸ், transitive verb. அடுத்ததாக intransitive verb. An intransitive verb is a verb that denotes an action which does not pass over to an object. Kindly follow. Which does not pass over to an object, but instead of that, which expresses the state of an object or being as. அது என்னவாக இருக்கிறது? இதுதான் நம்ம intransitive verb என்று கூறுகிறோம். ஒரு மாறாத வினைச்சொல் ஒரு பொருளை கடக்காத ஒரு செயலை குறிக்கிறது, அல்லது ஒரு நிலையை குறிக்கிறது, அல்லது இருப்பதை வெளிப்படுத்துகிறது. A dog is dead என்று சொன்னால் நாய் இறந்து விட்டது, ஒரு நிலையை குறிக்கிறது, அல்லது இருப்பதை வெளிப்படுத்துகிறது. He is happy. Happy, அவனுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறது. ஆக இது intransitive verb. Now example, intransitive verb example. Ravi ran a long distance. Ravi ran a long distance. Ravi நீண்ட தூரம் ஓடினார். நீண்ட தூரம் ஓடினார். நீண்ட தூரம் ஓடினார். ஓடினார் என்பது ஒரு செயலை குறிக்கிறது. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இது ஒரு சப்ஜெக்டிலிருந்து ஆப்ஜெக்டுக்கு மாறவில்லை, ஒரு செயலை குறிக்கிறது. அதே மாதிரியாக the dog sleeps, நாய் உறங்குகிறது, தூங்குகிறது. ஸ்டேட், அதனுடைய நிலை, என்ன நிலையில் இருக்கிறது என்பதை குறிக்கிறது. அடுத்ததாக there is a flaw in this diamond. டைமண்ட்ல என்ன இருக்குது? என்ன குறைபாடு இருக்குதா? பீயிங், இந்த வைரத்தில் ஒரு குறைபாடு உள்ளது. அப்போ பீயிங் உள்ளது. எது உள்ளது? குறைபாடு உள்ளது. intransitive. Now
வீக் verbs can also, that is, நான்காவது வகையான வெர்பை இப்பொழுது பார்க்கலாம். நான்காவது வகை strong and weak verbs. strong and weak verbs. மாணவர்களே, நாம் முதலில் பார்த்தது மெயின் அண்ட் ஆக்சிலரி, இரண்டாவது பார்த்தது ரெகுலர் அண்ட் இர்ரெகுலர், மூன்றாவது டிரான்சிட்டிவ் அண்ட் இன்ட்ரான்சிட்டிவ். இப்போ கடைசியாக பார்க்க போவது ஸ்ட்ராங் அண்ட் வீக் வெர்ப். இது வெரி வெரி ஈஸியாகும், வெரி வெரி ஈஸி. Verb can also be classified into two types, namely strong and weak verb. Strong வலுவான, weak பலவீனமான, வலுவற்ற வினைச்சொற்கள். எப்படி வலுவான வலுவற்ற வினைச்சொற்கள் கூறுவது இப்பொழுது பார்க்கலாம். strong verb. strong verb என்றால் என்ன? kindly follow. strong verbs are those which change their form partially or totally in the past and past participle. உங்களுக்கு இப்பொழுது நினைவுக்கு வரலாம், இந்த past and participle எங்க பார்த்தோம்? irregular verb-இல் பார்த்தோம். ஆக எல்லா strong verbகளும் we can call it as irregular verbs. There are nearly about 480 irregular verbs are there. Strong verbs are there. மனதிலே கொள்ளுங்கள். Example, cut, hit, put. Strong verb. இப்பொழுது தமிழிலே கூற விரும்புகிறேன். வலுவான வினைச்சொற்கள் கடந்த கால மற்றும் கடந்த பங்கேற்புகளில் அவற்றின் வடிவங்களை ஓரளவு அல்லது முழுமையாக மாற்றுகின்றன. ஏறக்குறைய 480 இத்தகைய வினைச்சொற்கள் உள்ளன. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரும்பொழுது ஆக்சிலரி வெர்பு வர வேண்டும். அது கடந்த காலத்தை முழுவதுமாக குறிக்காது, சற்று முன் நடந்த விஷயங்களை குறிப்பது. எடுத்துக்காட்டுகள்: வெட்டு, அடி, போடு. கட் வெட்டு, கிட் அடி, புட்டு போடு, வை. Now, sometimes the terms weak verbs and strong verbs are used to describe regular verbs and irregular verbs respectively. இரண்டுக்கும் உள்ள ஒரு ஒற்றுமை. Sometimes weak verbs and strong verbs are used to describe regular verbs and irregular verbs respectively. But the terms weak verb and regular verb are not interchangeable. Okay. சில நேரங்களில் பலவீனமான வினைச்சொற்கள் மற்றும் வலுவான வினைச்சொற்கள் முறையே வழக்கமான வினைச்சொற்கள் மற்றும் ஒழுங்கற்ற வினைச்சொற்களை விவரிக்க பயன்படுத்தப்படுகின்றன. ஆனால் பலவீனமான வினைச்சொல் மற்றும் வழக்கமான வினைச்சொல் ஆகிய சொற்கள் ஒன்றுக்கொண்டு மாறக்கூடியவை அல்ல. இப்பொழுது நாம் வீக் வெர்ப் என்றால் என்ன பார்ப்போம். வீக் வெர்ப்ஸ் ஆர் தோஸ் எண்டிங் இன் டி ஆர் டி. மிக மிக எளிதாக நீங்கள் நினைவில் கொள்ளலாம். வீக் வெர்ப் என்றால் அந்த வினைச்சொல்லின் முடிவில் டி அல்லது டி முடிந்திருக்க வேண்டும், கடைசியில் வர வேண்டும். அவ்வாறு வரும் பொழுது நாம் அதை கடந்த காலமாக மாற்றுவதற்கு ஈஸியாக இடி சேர்த்து விடுவோம். எண்டட், பெயிண்டட் சேர்த்து விடலாம். அவ்வாறு சேர்த்தோம் என்றால் அது வீக் வெர்ப் என்று வரும், ரெகுலர் வெர்பாக மாறிவிடும். Most of the verbs change into past and past participle by addition of D or ED. So D and R ED எங்கே வரும்? வீக் வெர்பில் மாத்திரம் வரும். நான் ஏற்கனவே கூறியுள்ளேன், வீக் வெர்ப் இது மட்டுமல்ல, ரெகுலர் வெர்பும் அதே தான். அப்போ வீக் அண்ட் ரெகுலர் வெர்ப்ஸ் ஆர் nothing but same.
The remaining verbs are called strong verb. More or less, almost all irregular verbs are called strong verbs. உதாரணம், 2 வினைச்சொற்கள் end, paint. D முடிகின்றது end, T இல் முடிகிறது paint. End, ended, past tense. Present tense, past tense. Paint, present, painted, past tense. ஆக இது வீக் வெர்ப் ஆகும். ரெகுலர் irregular என்று நாம் கூறும்போது இது ரெகுலர் வெர்ப் ஆகும். irregular வராது, புரிந்து கொள்ள வேண்டும். நெக்ஸ்ட், ஆல் இங்கே முக்கியமாக குறிக்கப்பட வேண்டியது, நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியது, all regular verbs are weak verbs, but all weak verbs are not regular. Kindly keep it in mind. Some have undergone various sound changes. Strong verbs are now generally known as irregular verbs. Please follow. Strong verbs are known as irregular verbs. Irregular means 3 வகைப்படும். அதை நாம் என்ன சொல்லுகிறோம்? irregular என்று சொல்லுகிறோம். ஸ்ட்ராங் verbs என்று சொல்லுகிறோம். எனவே மாணவர்களே, நாம் இன்றைய வகுப்பில் என்ன பார்த்தோம் என்றால், 3 வகையான வினைச்சொற்களை பார்த்தோம். ஒன்று, ரெகுலர் மற்றும் irregular வினைச்சொல்லை பார்த்தோம் உதாரணங்களோடு. இரண்டாவதாக டிரான்சிட்டிவ் அண்ட் இன்ட்ரான்சிட்டிவ் வினைச்சொற்களை பார்த்தோம். கடைசியாக ஸ்ட்ராங் அண்ட் வீக் வினைச்சொற்களை பார்த்தோம். இப்பொழுது நமது மனதிலே மிக 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 கிளியராக ஒரு தொகுப்பு கிடைத்துவிட்டது. வினைச்சொல்லை நாம் சரியாக புரிந்து கொண்டோம் என்றால் ஒரு வாக்கியத்தை அமைப்பது ஈஸி. ஒரு வாக்கியங்களை அமைக்கும் பொழுது ஏறக்குறைய ஒவ்வொரு டென்ஸ் காலங்களுக்கு தகுந்த மாதிரி வாக்கியங்களை அமைப்பது ஈஸி, கேள்வி கேட்பது ஈஸி, பதில் கூறுவது ஈஸி. ஆக ஆங்கிலத்தை பேச, பதில் கூற, எழுத, தவறின்றி பேச எல்லாவற்றுக்கும் முதல் காரணமாக விளங்குவது வினைச்சொல் மட்டுமே. எனவேதான் இதை வெர்பல் அப்ரோச் என்று கூறுகிறேன். அடுத்த வகுப்பில் இந்த வெர்பினுடைய காலங்களை பற்றி நம்ம படிக்க வேண்டும். ஏன் அது காலங்கள் அறிந்து கொண்டால் மட்டுமே நாம் வாக்கியம் எப்படி அமைப்பது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். இத்துடன் இன்றைய வகுப்பை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.